எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் போட்டு குருமா. அதுக்கு தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். இப்போ வந்து குக்கரில் வந்து எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைஸ் கரம் மசாலா, தின்னா ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. இப்போ அடுத்து வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது போட்டு நல்லா வதங்கட்டும். அடுத்து வந்து ஒரு தக்காளி, பெரிய தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரைக்கு இந்த மசாலா எல்லாம் ரோஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு 3 சவுண்டு விட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப டயர்டாக அதனால ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு வந்து மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலாவை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் அதே பேனில் வந்து எண்ணெய் விட்டு வெங்காயம், இடித்த பூண்டு, தோல் உரித்து இடித்த பூண்டு, கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கட்டோன்ட்டு இப்போ சைடில் வந்து ஆல்ரெடி காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் மஞ்சத்தூள் போட்டு. ஸோ அது நல்லா க்ளீன் ஆகிட்டு அதில் ஏதாவது புழு இருந்தால் இதுவாகிடும். ஸோ அது ஒரு சைடு வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா அந்த மசாலாவெல்லாம் நல்லா வெங்காயத்தில் வதங்கட்டோன்ட்டு விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுடுறேன். இந்த வெங்காயம் நல்லா வேகட்டோன்ட்டு இப்போ அடுத்து வந்து கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் குட்டி குட்டியாக ஏன் காலிஃப்ளவர் போட்டிருக்கேன்னா அப்போ தான் அந்த மசாலாஸ் எல்லாம் எல்லா காலிஃப்ளவர்லேயும் பட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வந்து நல்லா கலரை விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா காலிஃப்ளவர்லேயும் அந்த மசாலா படணும். நல்லா கலரி விட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு உப்பு பார்த்துட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அந்த தண்ணியிலே வந்து அந்த மசாலா ஸ்மெல்லாம் போயிட்டு காலிஃப்ளவரும் வந்து நல்லா வெந்துடும். குக்கர் வந்து 3 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். தேங்காய் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். குருமாக்கு வெறும் தேங்காய் தான் போட்டிருக்கேன். நான் வேறு எதுவும் ஆட் பண்ணல. இது வந்து சாப்பாடுக்குன்றதுனால இந்த மாதிரி வெறும் தேங்காய் தான் அரைச்சி போட்டிருக்கேன். தேங்காய் பேஸ்ட்டு போட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கலரி விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ அந்த தண்ணி எல்லாமே காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரையில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை. இந்த காலிஃப்ளவரும் வந்து கட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெந்துருச்சு. அவ்வளோதான். இது மேலே நீங்கள் கொத்தமல்லி கூட தூவி இறக்கிக்கலாம். நான் ஆனால் போடலை. கொத்தமல்லி போட்டால் அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. இது பெப்பர் ஃப்ரை இப்படியே இருக்கட்டும்ன்ட்டு இப்போ வந்து நான் பிளேட்டிங் காமிக்கிறேன். ரைஸ் வடித்த சாதம் நான் குக்கரில் எல்லாம் வைக்க மாட்டேன். வடித்த சாதம் கூட வந்து வெஜிடபிள் வச்சு குருமா, காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை, பட்டர் மில்க் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்தமல்லி போட்டால் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இதுதான் பிளேட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.